யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 திருவசனங்கள் 51-58 வரை. அக்காலத்தில் இயேசு ஜூதர் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டார் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தம்முடைய சதையை எவ்வாறு கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவருடைய எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மாண்டவங்களுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிறைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். என் சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழுகிறேன். அதேபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலும் இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அன்ற. அதை உணர்ந்தவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் சதையை உண்டு இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கிறிஸ்துவுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். திருச்சபையிலே ஒரு மிக அழகான ஒரு பெருவிழாவை என்று கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை சற்று ஆழமாக உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிறேன். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். நற்கருணை எங்களுக்குள்ளே ஒரு ஆழமான இணைப்பை ஏற்படுத்துகிறது. இயேசு இன்றைக்கு சொல்லுகிற இந்த வசனம் ஒரு வெறும் போதனை அல்ல. இது இயேசுடைய அழைப்பு, இது இயேசுடைய வாக்குறுதி, இது நற்கருணையுடைய ரகசியம். நற்கருணையில் இயேசு நம்மிடம் தூரத்திலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றவர் அல்ல, மாறாக நற்கருணையில் இயேசு நம்மோடு ஒன்றுபடுகிறார். நாம் அவருள் வாழவும் அவர் நம்முள் வாழவும் தம்மையே நமக்கு உணவாக அளிக்கிறார். அன்பார்ந்தவர்கள், இது ஒரு வெறும் கோட்பாடு அல்ல. அதாவது நற்கருணை நாங்கள் உண்கின்ற பொழுது, நற்கருணைக்கு அருகில் இருந்து ஒரு நற்கருணை ஆராதனை செய்கிற பொழுது, நற்கருணைக்கோடு நாங்கள் இணைகிற பொழுது எங்களுக்கும் இயேசுவுக்கும் இடையில் ஒரு ஆழமான இணைப்பு ஏற்படுகிறது. அந்த இணைப்பு இந்த உலக வாழ்வோடு முடிவடைகிறது, அது ஒரு நித்திய வாழ்வுக்கும் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது என்பதைத்தான் இந்த ஆழமான இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதை ஒரு உதாரணத்தோடு நாங்கள் சிந்திக்க வேண்டுமென்றால், புனித கார்லோ அக்விட்டஸ் என்கின்ற அந்த இளைஞனோடு நான் சிந்திக்க விரும்புகிறேன். கார்லோ அக்விட்டஸ் என்பவர் ஒரு குருவல்ல, அவர் ஒரு ஆயர் அல்ல, ஒரு துறவி அல்ல, ஒரு சாதாரண பள்ளி மாணவன். அவர் கணினிகளை விரும்பினார், இணையதளங்களை உருவாக்கினார், கால்பந்து விளையாடினார், நண்பர்களோடு சிரித்தார், இன்று இளைஞர்களைப் போல வாழ்ந்தார். ஆனால் அவரில் ஒரு ஆழமான ஒரு விடயம் இருந்தது என்னவென்று சொன்னால், அவரிலே நற்கருணை ஆண்டவரிலே ஒரு ஆழமான பக்தி இருந்தது. இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ மேக்னிஃபிகா ஹியூமனிட்டாஸ் என்கின்ற ஒரு திருமடலை வரைந்திருக்கிறார். அதிலே அவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், இந்த சமூக தொடர்பு சாதனங்கள், இந்த செயற்கை நுண்ணறிவு போன்றவையெல்லாம் தன்னகத்தை அவைகள் ஒரு பிழையானவை அல்ல, மாறாக அதை பயன்படுத்துகிற விதத்திலே, அதை யார் உருவாக்குகிறார்கள், யார் கையாளுகிறார்கள், எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற நிலைப்பாடுகளை பொறுத்துத்தான் அவை நன்மையோ தீமையோ என்று மாறுகிறது என்று அந்த திருமடலில் மிக ஆழமாக குறிப்பிடுகிறார். தொழில்நுட்ப சாதனங்கள் தன்னிலே நன்மையும் அல்ல தீமையும் அல்ல, அதை பயன்படுத்த விதத்திலே தான் நன்மையாகவோ தீமையாகவோ மாறுகிறது என்று சொல்லுகிறார். ஆகவேதான் இந்த இளைஞன்
இந்த கார்லோ அக்யூட்டஸ் இந்த தொடர்பு சாதனங்களை மிக அழகாக பயன்படுத்தினார். எதற்காக என்று சொன்னால், நற்கருணையில் அவர் கொண்டிருந்த ஆழமான அந்த பக்தியை உலகம் முழுவதும் அவர் பரப்புவதற்காக, நற்கருணை புதுமைகளை பயன்படுத்துவதற்காக இந்த சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி இன்றைக்கு அவர் புனிதராக இருக்கிறார், ஒரு நித்திய வாழ்வை கொண்டிருக்கிறார். இந்த 15 வயதிலே மரணித்த இந்த இளைஞன் 7வது வயதிலே இந்த நற்கருணை அருந்துகிறார். அவருடைய வாழ்க்கையில் இந்த 7வது வயதிலே நற்கருணை அருந்திய அந்த காலம் அவரை முற்றுமுழுதாக மாற்றியது. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த நற்கருணையை பற்றியே இருந்தன. இந்த 15 வயது இளைஞன் இந்த நற்கருணை பற்றி சொன்ன விடயங்கள் மிக மிக ஆழமானவையாக இருக்கின்றன. எப்படி ஒரு பெரிய இறையியலாளர்கள், தத்துவவியலாளர்கள், வாழ்க்கையிலே பல விடயங்களை அனுபவித்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல கோட்பாடுகளை சொல்வது போல, இது சிறிய வயதிலே இறைவனுடைய ஞானத்தினாலே, நற்கருணை கொடுத்த அருளினாலே நற்கருணையை பற்றிய பல விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு சில மேற்கோள்களை இன்று நான் உங்களுக்கு பகிர விரும்புகிறேன். எவ்வளவு அழகான மேற்கோள்களை இந்த சிறுவன் சொல்லியிருக்கிறார். முதலாவது அவன் சொல்லுகிறான், த யூக்கரிஸ்ட் இஸ் மை ஹைவே டு ஹெவன். அதாவது திருவிருந்து தான் என்னுடைய விண்ணகத்திற்கான ஒரு நெடும் சாலை. அதாவது விண்ணகத்தை நான் போக வேண்டுமென்றால் ஒரு ஹைவே இருக்கிறது. அதாவது ஒரு மோட்சத்தை அடைய வேண்டுமென்றால் ஒரு ஹைவே இருக்கிறது. மிக விரைவாக சென்றடைய வேண்டுமென்றால் ஒரு ஹைவே இருக்கிறது. அந்த ஹைவே எதுவென்று சொன்னால் அதுதான் இந்த நற்கருணை என்று சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் இந்த சிறுவன் இந்த நற்கருணையை அருந்திய பிற்பாடு 15 வயதுகளுக்குள்ளே அவர் இந்த நெடுஞ்சாலையை பயன்படுத்தி இன்றைக்கு அவர் விண்ணகத்திலே இருக்கிறார், ஒரு புனிதராக இருக்கிறார். ஆகிய அவர் சொல்லுகிறார், இந்த திருவிருந்து தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் நெடுஞ்சாலையாக இருக்கிறது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நெடுஞ்சாலையை பயன்படுத்துகிற பொழுது, இந்த நற்கருணையை பயன்படுத்துகிற பொழுது நாங்களும் விண்ணகத்தை இலகுவாக விரைவாக அடைய முடியும் என்பதை இந்த இளைஞன், புனிதர் இளைஞன் எங்களுக்கு சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் இன்னொரு தத்துவத்தை சொல்லுகிறார். when we face the sun we get a tan, when we stand before Jesus in the Eucharist we become saints. அதாவது சூரியன் நோக்கி நாங்கள் நின்றால் கருமை அடைகிறோம், நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் நின்றால் புனிதர்களாக்கிறோம். எவ்வளவு அழகான ஒரு அனுபவ பகிர்வாக இருக்கிறது என்பார்களே. அதாவது எவ்வளவு அழகான ஓமையாகிறது என்னென்றால், சூரியன் உடலை மாற்றுகிறது, நற்கருணை இதயத்தை மாற்றுகிறது. சூரியன் தோற்றத்தை மாற்றுகிறது, நற்கருணை ஆன்மாவை மாற்றுகிறது. நற்கருணை ஆண்டவரின் முன்னிலையில் செலவிடும் நேரம் ஒருபொழுதும் வீணாகாது. அது நம்மை மெதுவாக இயேசுவை போல மாற்றுகிறது. இரண்டாவதாக அவர் கூறிய இந்த அழகான ஒப்புவமை, சூரியனுடைய கதிர்களும் இந்த நற்கருணையுடைய கதிர்களும் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ஒரு எளிமையான ஆழமான இறையியலை 15 வயதுக்குள்ளே அவர் சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த நற்கருணை ஆண்டவர் கொடுத்த அந்த ஆழமான ஞானத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்களே. மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், the more we receive Eucharist, the more we become like Jesus. நாங்கள் அதிகமாக நற்கருணையை பெறுகின்ற பொழுது, எவ்வளவுக்கு அதிகமாக நற்கருணையை பெறுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக இயேசுவை போல மாறுகிறோம். இது நற்கருணைய உண்மையான பலன். நாங்கள் வெறும் அற்பத்தை உண்பதில்லை, மாறாக இயேசுவை உண்கிறோம். அவர் நமக்குள் வருகிறார். அப்படி வருகிற பொழுது நம்முடைய சிந்தனையை மாற்றுகிறார், நம்முடைய இதயத்தை மென்மையாக்குகிறார், நம்முடைய கோபத்தை அமைதியாக்குகிறார், நம்முடைய சுயநலத்தை அன்பாக மாற்றுகிறார். நாம் பாவத்திலிருந்து நம்மை வெளியே அழைத்து புனித வாழ்வுக்குள்ளே கொண்டு செல்கிறார். ஆகவே தான் கார்லோ அக்யூட்டஸ் சொல்கிறார், நாங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக, ஞாயிற்றுக்கிழமையில் மாத்திரமல்ல, எவ்வளவுக்கு அதிகமாக நாள் திருப்பலிகளிலே இந்த நற்கருணையை நாங்கள் பெறுகிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாக இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நேரம் செலவழிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் புனிதர்களாக மாறுகிறோம். நாங்கள் பார்க்கிறோம், அன்னை திரேசாள் வாழ்ந்த பொழுதே நடமாடுகின்ற ஒரு புனிதை என்று கல்கத்தா தெருவுகளிலே அவர் அழைக்கப்பட்டார். காரணம் என்னவென்றால், அவர் நற்கருணையை அருந்தினார். நற்கருணையோடு ஒரு மணித்தியாலம் செலவழிக்காமல் தன்னுடைய வேலையை செய்ய போவதில்லை. ஆகவேதான் அவரை கண்ட மக்கள் எல்லாம் அவரை இயேசுவாக கண்டார்கள். ஏனென்றால் நாங்கள் இயேசுவாக மாந்திக் கொண்டிருக்கிறோம். ஆக இவ்வளவு அழகான ஒரு அருட்சாதனத்தை இறைவன் எங்களுக்கு தந்த பொழுதிலும் நாங்கள் அதை பயன்படுத்துவதில்லை என்பதை பற்றி கார்லோ அக்யூட்டஸ் இவ்வாறு சொல்லுகிறார். People go to great length
to see the football match, but they do not come to see Jesus in the Eucharist. அதாவது கால்பந்து போட்டிக்காக மக்கள் மணி நேரங்கள் காத்திருக்கிறார்கள், ஆனால் நற்கருணை இருக்கும் இயேசுவை பார்க்க வருவதில்லை என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஆழமான ஒரு இறையியல் தத்துவம்! மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பல விடயங்களுக்காக நீண்ட நேரம் நீண்ட வரிசையிலே காத்திருந்து அதை அடைய வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே நித்திய வாழ்வை தருகின்ற அந்த அழகான நற்கருணையை மக்கள் சந்திக்க வருவதில்லை, அதை பெற வருவதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவேதான் கார்லோ அக்யூட்டஸ் இன்னும் அழகான ஒரு விடயத்தை நமக்கு சொல்லுகிறார். All people are born originals, but many people die as photocopies. எல்லோரும் ஒரிஜினலாக பிறக்கிறார்கள், ஆனால் பலர் ஃபோட்டோகாப்பியாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? இன்றைய திருமடலிலே இந்த மேக்னிஃபிகா ஹியூமானிட்டியிலே அவர் சொல்லுகிறார், எங்களுடைய ஒரிஜினல் என்ன? எங்களுடைய ஒரிஜினல் என்னவென்றால், திருத்தந்தை வழிவாக சொல்கிறார், we are created in the image of triune God. இந்த மூவொரு கடவுளுடைய சாயலிலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய மாண்பு இருக்கிறது. அந்த மாண்பு நமக்கு தந்திருக்கின்ற மூளையை பயன்படுத்தி நிறைய விடயங்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு உயர்ந்த மதிப்புள்ள மகத்துவமுள்ள மனிதன்தான் நான். ஆனால் சில வேளைகள் இன்று நாங்கள் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பங்கள், இந்த உலக போக்குகள் எல்லாம் எங்களிடம் இருக்கின்ற அந்த ஒரிஜினல் அந்த சாயலை பறித்து எங்களை ஒரு ஃபோட்டோ காப்பியாக மாற்றுகிறது. ஆகவே இந்த சாயலை நாங்கள் தாங்க வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற மிக பெரும் அருட்சாதனம் இந்த நற்கருணை ஆக இருக்கிறது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், all people are born as originals, but many people die as photocopies. நாங்கள் இப்பொழுது ஒரிஜினலாக இருக்கிறோமா, கடவுளுடைய சாயலில் இருக்கிறோமா, அல்லது நாங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பியாக மாறிவிட்டோமா? அப்படி ஃபோட்டோ காப்பியாக மாறினாலும் கடவுளுடைய சாயலை மீண்டும் பெறுவதற்கான வழி நற்கருணை என்பதை கார்லோ அக்யூட்டஸ் 15 வயதில் இந்த ஆழமான இறையியலை நமக்கு தருகிறார். இன்னும் அவர் சொல்லுகிறார், happiness is looking towards God, sadness is looking towards yourself. கடவுளை பார்ப்பது என்பதுதான் மகிழ்ச்சி, தன்னை நோக்கி பார்ப்பது துக்கம். இன்றைக்கு மனிதன் தன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான். தொழில்நுட்பங்கள் எல்லாம் தன்னை நோக்கி பார்க்க வைக்கிறது. தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் ஒரு பாபெல் கோபுரத்தை கட்ட வைக்கிறது. இந்த வானத்தின் உச்சியை தொட வைக்கிறது. நான் எனது என்கின்ற அந்த பாதையிலே போகிற பொழுது அவனுக்குள்ளே துக்கம், வறுமை. ஆனால் நாங்கள் கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய திருத்தந்தை சொல்வது போல, நெகேமியா அந்த அழிவுற்ற அந்த ஜெருசலேம் நகருடைய மதில்களை எல்லோரும் சேர்ந்து தியானித்து ஒன்றாக கட்டுவது போல, இன்று தொழில்நுட்பமும் சேர்ந்து ஒன்றாக மனிதனுடைய மகத்துவத்தை கட்டுவதாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார். ஆகவே தான் பாந்தவர்களே, இந்த அழகான இந்த இளைஞன் 15 வயதில் உடல் நலம் மோசமடைந்து இரத்த புற்றுநோயால் மரணித்த பொழுது மரணிக்கிற வேளையிலே அவன் சொன்ன வார்த்தைகள் இந்த நற்கருணை எவ்வளவுக்கு அவனுக்கு உதவி செய்திருக்கின்றன. அவன் சொல்லுகிறான், அந்த இரத்த புற்றுநோயாலே சில நாட்கள் உடல் மோசமடைந்து இருந்த பொழுது அவன் பயப்படவில்லை. அவன் சொல்லுகிறான், எனது துன்பங்களை திருத்தந்தைக்காகவும் திருச்சபைக்காகவும் அர்ப்பணிக்கிறேன் என்று இறுதி வேளை முழுவதும் சந்தோஷமாக இருந்து அவன் மரணித்தான். காரணம், அவன் இயேசுவோடு இணைந்திருந்தான். என்னுடைய சதை உண்டு என்ற தத்தை குடிப்பவர்கள் என்னோடு இணைந்திருப்பார்கள், நானும் அவரோடு இணைந்திருந்தார். அந்த இறுதி கட்டத்திலே கூட, அந்த மரண வேளையிலே கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார். ஆகவே நண்பாந்தவர்களே, கார்லோ அக்யூட்டஸ் வெறும் 15 ஆண்டுகள் மாத்திரமே வாழ்ந்தார். ஆனால் அவர் பெரிய வாழ்க்கையின் ரகசியத்தை கண்டுபிடித்தார். இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அந்த இயேசுவோடு இணைகின்ற வாழ்வுக்கு எங்களுக்கு தரப்படுகின்ற அருட்சாதனம் நற்கருணை. ஆகவே இந்த திருவுடல் பெருவிழாவிலே இந்த கார்லோ அக்யூட்டஸ் சாதாரண ஒரு இளைஞன் சொன்ன இந்த ஆழமான ஆன்மீக தத்துவங்களை, நற்கருணை பற்றி சொன்ன தத்துவங்களை ஆழமாக சிந்தித்து எங்களை இந்த நற்கருணை வாழ்வுக்குள்ளே கொண்டு போகும் என்றால், நற்கருணை பெற வேண்டும் என்ற ஆசையை கொண்டு போகும் என்றால், நற்கருணை ஆண்டவரோடு ஒரு சில நிமிடங்கள் செலவழிக்க ஆசையை தூண்டும் என்றால், அது இந்த நாளுடைய வெற்றியாக இருக்கிறது. ஒரு நிமிடம் உன் அருகில் இருக்க வருவாயோ இறைவா, அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாக மாறும் அறிவாயோ தலைவா. அந்த சிறு பொழுதை
ஒரு யுகமாக நாங்கள் மாற்ற விரும்புவோம். அந்த யுகம்தான் எங்களை நித்தியத்துக்கும் நித்திய வாழ்வுக்கும் சொல்லுகின்ற யுகமாக மாற்றுகிறது. ஆகவே இந்த கார்லோ அக்யூட்ஸ் இருக்கின்ற புனிதருக்கு நன்றி அவர் படிப்பித்த பாடங்களை இந்த வாரத்திலே வாழ்வாக்கம் இயலுவோம். ஆமேன்.